நம்மளால் இருக்கிறாரா இல்லை போலீஸ் கிலீஸ் எதுனா தூக்கின்னு போயிடுச்சா அவரை. வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு கூப்பிட்டு தான் வேலைக்கு வரவங்களாம் வச்சு செய்கிறாரு பொழுது நம்மளால். ஏன்னா கேஜிஎஃப் கடை ஆனால் நம்ம ப்ரோ உள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. ஆட்சி தள்ளிட்டு போயின்னே இருப்பாங்க போல. இது அந்த மாதிரி வராங்க அவங்க இஷ்டத்துக்கு. இங்கே பாருங்க பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெடின்ஸ்லேருந்து 20 கிலோமீட்டர் தான். ஸோ அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு நமக்கு டிராஃபிக்ன்றதுனால. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. நம்ம இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடும். ஸோ நம்ம இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் வந்திருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் ப்ரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீட் பண்ணேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடையும் இருக்குது. ஸோ நம்ம அவருடைய கடையும் பார்க்கலாம். வண்ணாரப்பேட்டையை நான் உங்களுக்கு அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக்கு விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் கைஸ். பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இந்த ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக்கு நல்லபடியாக இந்த ஒரு இடத்துல பார்க் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைங்களாம் இருக்குது. நம்ம அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கடை, அவருடைய கடை இங்கே தான் இருக்குது. அங்கேயும் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜவுளி கடைங்களா. ஆமாம், அந்த மாதிரியான கடைங்க தான் இருக்குது. இருங்களேன். ஸோ வழியே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. நம்ம அதை தாண்டி கிராஸ் பண்ணி உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நிறைய துணி கடைங்க தான் இருக்குது. எல்லாமே வந்து இந்த பசங்களுக்கான ஷர்ட்டு. வண்ணாரப்பேட்டைனால துணி கடைங்க தானே, அதை தான் நம்ம எங்கேயும் பார்க்க முடியுது. வழி உள்ளது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு வளைஞ்சி அதுக்கப்புறம் போவோம். நம்ம எவ்வளோ ரேட் என்னன்னு சொல்லிட்டுலாம் நம்ம காட்ட போகிறதில்ல, கேட்கவும் போகிறதில்ல. நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு இடத்த நம்ம அப்படியே இந்த சைடு வந்துட்டோங்க. ஒரு பாஸ் ஷேப்பில் இருக்குது. அந்த சைடு வந்துட்டு அப்படியே நீங்கள் இந்த சைடு எக்ஸிட் ஆகிடலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. பரவாயில்ல, நிறைய அந்த சின்ன பசங்களுக்கான ட்ரெஸ்ஸு தாங்க இந்த ஒரு இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நல்ல கூட்டம். இல்லை யூடியூப் சேனல் கார்பரேஷன்லேருந்து வந்துருக்கீங்களா கேட்குறாங்க கைஸ். ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் கூட பார்ப்பாங்க போல். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்னு சொல்லியாச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி கூட்டத்திலலாம் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் யாராச்சும் வந்து கேட்பாங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லிவிட்டு. சரி ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த ஒரு ஏரியாவை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம கேஜிஎஃப் ப்ரோ அவருடைய கடைக்கு போயிட்டு வந்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. நல்ல கூட்டம். பைக் எங்கே வர்றதுனே நமக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்தது. டைம் வந்து வேகமாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஜிஆர்டி. இன்னும் நைட் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் இடமே. ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டுலாம் விற்றுட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்களா கையில் நோட்டீஸ் வச்சுட்டு நிறைய இந்த மாங்காய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விற்றுட்டு இருக்காங்க. பா, இந்த ஒரு பைக் சத்தம் தாங்க ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்களே, அந்த ஒரு சத்தம் தான் நம்மளால் கேட்டுகிட்டே இருக்குது. இங்கே என்ன கைஸ், இங்கே நம்ம ஒரு தேர் மாதிரி இருக்குது, நம்ம ஒரு குதிரை மாதிரிலாம் இருக்குது. ஓ, இங்கேயே கோயில் இருக்குதா, அதனால தான். பா, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உள்ள கோயில் போல், அதனால் வெளியே உட்காந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமான ஆளுங்க தாங்க நம்ம ஆளுங்க. பெரிய இடம் எந்த இடம் பார்த்தாலும் அங்கே ஒரு பொங்கலை வச்சு விட்டுறாங்க. கோல்டன் மொத்த விலை கடை, ஹோல்சேல் கடை இங்கே இருக்குது. பரவாயில்லையே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு தெருவாக போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம தெருவுக்குள்ளேயும் போயிட்டு வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோட்டை ஒட்டி இருக்கிற கடையிலையும் நம்ம போயிட்டு வாங்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தில் தாங்க கேஜிஎஃப் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கடையை வச்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் கூட வந்தது. இப்போ நான் மட்டும்தான் வரேன். பா, ஆர்மி சத்தத்தில் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு தெருவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்களேன். நிறைய இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். 10% ஆஃபர், 20% ஆஃபர், அந்த மாதிரியான கடைங்க தான் இருக்குது.
ஓகே, நம்ம அந்த எண்டு வரைக்கும் போக முடியாது, ரொம்ப நாள் இருக்கலாம். நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்துக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே போக வேண்டியதாக இருக்குது. ஆட்டோக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வராங்க வயசு. நம்ம கரெக்டாக பார்த்து போனோம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி தள்ளிட்டு போயின்னே இருப்பாங்க போல. இது அந்த மாதிரி வராங்க அவங்க இஷ்டத்துக்கு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, யாருடா என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டு இருக்காங்க, வா ப்ரோ என் கடைக்கு வா ப்ரோ, என் கடைக்கு வா ப்ரோன்னு. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடைக்கு போகலாம். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் ஒன்று வாங்கினோங்க. நம்ம கேஜிஎஃப் ப்ரோ அவருடைய கடைக்கு போயிட்டு டிஷர்ட் இருக்குதா கேட்போம். இங்கே தாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன்னு நினைக்கிறேன். 250 மீட்டர் காமிச்சிச்சு. வந்துட்டேங்க அவருடைய கடைக்கிட்ட. அந்த இடம் இருக்குது பாருங்கள், லாகின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கடை இருக்குது, கேஜிஎஃப் மென்ஸ் வேர். தெரியுதுங்களா உங்களுக்கு போர்டு? பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் தான் கூட்டம் இருந்தது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஆமாம், இது வரைக்கும் பாருங்கள், கேஜிஎஃப் மென்ஸ் வேர். நம்மளால் இருக்கிறாரா இல்லை போலீஸ் கிலீஸ் எதனா தூக்கின்னு போயிடுச்சா அவரை? கடையை மூட்டு இருக்குது போல. இது இன்னும் பாருங்கள், வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு கூப்பிட்டு தான் வேலைக்கு வரவங்களாம் வச்சு செய்கிறாரு பொழுது நம்மளால். பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 கடை இருக்குது அவருக்கு. எந்த கடைன்னு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுற மாறேங்களேன். பரவாயில்ல கைஸ், இங்கெல்லாம் அந்த ஷூலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா தான் சொல்லுவாங்க அந்த ஷூ ரேட் எல்லாமே. அதனால் ஒன்றும் விஷயம் இல்லை, நீங்கள் ரேட்டு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ஷூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த சைடு தாங்க கேஜிஎஃப் 2ன்னு சொல்லிட்டு இருந்தது, ஆனால் அது இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் கடை. ஆனால் நம்ம ப்ரோ உள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம உள்ளே வந்துட்டோம், ஆனால் அவர் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு ஒரு டிஷர்ட்டு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கேஜிஎஃப் ப்ரோவும் இல்லை கடையில். வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற ஆளுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர் இல்லை, நம்ம விக்கி ப்ரோ இல்லை. இருந்தால் பரவாயில்ல, நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு வேளை வீடு கட்டிட்டு இருக்காருல, புது வீடு, அதனால் அங்கே பிஸியாக இருக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்த வழியே லெஃப்ட் சைடு காட்டுறேன், ரைட் சைடு காட்டியிருப்போம் உங்களுக்கு. இப்போது லெஃப்ட் சைடு பார்த்துட்டு போகலாம். போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் வயசு லைட்லாம். ஃபேஷன் 21 அப்படின்னு போட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்களா. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிராண்டட் ஐட்டங்களும் இருக்கும். ஸோ நார்மல் லோக்கல் ஐட்டங்கள்லாம் இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஐட்டம் தான் இருக்கும், ஆனால் பிராண்டடு நேமில் இருக்கும். அந்த மாதிரி செகண்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கலாம். அதை போட்டுருக்காங்க பாருங்கள். 10 பிராண்டட் டிஷர்ட்டு 1000 ரூபா வாங்க. 6 ஷர்ட்டு 1000 ரூபாவா, 5 பேண்ட் 1000 ரூபாவா, 10 டிஷர்ட்டு 1000 ரூபாவா? என்ன கைஸ் இது? 10 டிஷர்ட் 1000 ரூபானா ஒரு டிஷர்ட் 100 ரூபாவா? ஓகே, அப்போ கரெக்டு தான் வேலை. ஆனால் நம்ம போகிற மாதிரி இங்கே பாருங்கள், 3 ஜீன்ஸு 999 ரூபா, 3 சட்டை, அந்த மாதிரி 3 ஜீன்ஸு 3 ஷர்ட்டு 3 பேண்ட்டு ஜீன்ஸு ஒன்று தானோ. சரி ஓகே, என்னமோ ஒன்று கைஸ். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாவா. இந்த மாதிரி இங்கே காம்போஸ் தான் நிறைய பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த சைடு தான் நம்ம கிராஸ் பண்ணி போனோம். ஆனால் அப்போ நம்ம இந்த ஹோட்டலே பார்க்கல பாருங்கள். நியூ துர்கா பவன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ பெரிய காரில் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் எப்படி கைஸ் போகிறது? ஆல்ரெடி ஆர்ன சவுண்டு. இதில் வேறு காருங்களாம் இருந்தது அந்த மாதிரி தான். ரோடு கிராஸ் பண்ணணும் நிப்பாட்டி. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கிராஸ் பண்ணி வந்தோம். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்களை நீங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சு கைஸ் கதை. ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் போகிறதுக்கே. பரவாயில்ல கைஸ், இங்கே பாருங்கள், தள்ளுவண்டியிலே பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் கூட வைக்கிறாங்க பார்த்தீங்களா. கூல் இல்லை கைஸ், என்னமோ மோரன்னு நினைக்கிறேன் அது. ஓகே, நம்ம திரும்பவும் அந்த கோயில் கிராஸ் பண்ணி ஜிஆர்டி ஆண்டே வந்துட்டோம். அவ்வளோதாங்க கைஸ். இந்த ஒரு லென்த்து தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல, அந்த ஒரு லென்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான இடம். சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெரு மாதிரி போகும். அந்த தெருக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா இன்னும் நிறைய துணி கடைங்களை உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அந்த சில்வர் பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தெரு போவோம், அப்படியே இந்த மாதிரி தெரு போவோம்.
ஒரு தெருவில்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும். ஸோ இதில் பெரும் பிரச்சனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங், கார் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கார் பார்க்கிங், இந்த பார்க்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கோளாறாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக் விட்ட இடத்துக்கு வந்துட்டோம் இருபுறம். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம இன்னும் வரல, இந்த ஒரு சைடும் கவர் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையே ஃபுல்லான மாதிரி இருக்கும். அந்த பையன் பார்த்தீங்களா மண்டையில் கலரில் அடிச்சுட்டு இருக்கான், பயங்கரமாக இருக்கிறான் பார்த்தீங்களா கைஸ். அவன் பா சாயங்கால டைமு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். காலையில் டைம் வந்தீங்கன்னா கூட இங்கே கூட்டம் பார்க்கலாம். வீக்கெண்டுனாலே இங்கே கூட்டம் பார்க்கலாம் கைஸ். சர்பத்து கடை இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன என்னது இந்த சுண்டலில் வைப்பாங்களே அந்த கடை இருக்குது. என்னமோ ஒரு திருவிழா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஸ்ரீ வீரா கிரியேஷன்ஸ் இந்த ஒரு கடை பாருங்கள். பா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு கடையில் ஐஸ்கிரீம் கடை, நிறைய கடைங்க இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டு. ஸோ இங்கே ஆட்டோங்களாம் இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூங்கா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது. விளையாட்டு நம்ம விளையாடுற இடம் மாதிரி அந்த இடத்துக்கு உள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை. போன வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஜூஸ் குடித்தோம், நானும் எங்கள் அண்ணனும் வந்து. ஸோ இப்போ நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கல. நம்ம போகும்போது வேணால் குடிச்சிட்டு கிளம்பலாங்க. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு. அப்படியே நம்ம அண்ணாட பக்கம் போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம் கைஸ். நம்ம திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கே வந்தாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வண்ணாரப்பேட்டையை ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டு இருப்பேன். ஸோ நம்ம கேஜிஎஃப் ப்ரோ அவருடைய கடைக்கு நான் போய் காமிச்சிருப்பேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இல்லை, கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆட்கள் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ நிறைய கூட்டம் வருது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கேட்குதுங்களா உங்களுக்கு அந்த வண்டி சவுண்டு. சரி ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்ணாரப்பேட்டை விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சு.